நம்மள சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. வாய் வார்த்தையில சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா நிஜமாவே நம்ம சாப்பிட்டோமா? இல்லையா? பசியா தான் இருக்கோமான்னு பார்த்து நம்மள பசியாத்தக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். நம்மள நல்லா இருக்கியான்னு நெறைய பேர் கேட்பாங்க மனுஷங்க. நம்ப மனசுல 1000 வேதனைகள் நமக்கு இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனாலும் ஒருத்தவங்க நம்மள நல்லா இருக்கியான்னு கேட்டா, நம்ம நல்லா இருக்கோம்னு தான் சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே நம்ம நல்லா இருக்கோமான்னு பார்க்கக்கூடியது முருகர் பார்ப்பார். முருகன பார்க்கும்போதே நமக்கு கண்ணு கலங்கிடும். முருகன் கிட்ட போய் நம்ம சொல்லுவோமா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. நிச்சயமா சொல்ல மாட்டோம். நம்மளுடைய தாய் நம்ம எதிர்க்க இருந்து நம்மள நல்லா இருக்கியான்னு கேட்குற மாரி இருக்கும். அது முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, முருகர் படத்தை பார்த்தாலும் சரி, முருகரோட வேலை பார்த்தாலும் சரி, நம்ம பிரச்சனையோட நம்ம அது வேலையோ முருகனுடைய முகத்தையோ பார்க்கும்போது நம்ம கண்ணு கலங்கிடும். நல்லா இருக்கேன்னு நம்ம மனுஷங்கிட்ட சொல்லலாம். முருகர்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது. முருகா, நான் இப்படி இருக்கேனே, என்னை எப்போ நல்லா வைப்ப? என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாதா? என் வேதனை என்னன்னு உனக்கு தெரியாதா? நான் இன்னைக்கு கண்ணீரோடு நிற்கிறேனே, நீ பார்க்கலையா? என்னோட கண் கலங்கிருக்கே, உனக்கு தெரியலையா? உனக்கு 12 விழின்றாங்க, அதில் ஒரு விழியில் கூட நீ என்னை பார்க்கலையா? உன் மனசை தொடுற அளவுக்கு நான் உண்மையில அன்பு வைக்கலையா? நான் உன்னை எப்போதான் நேசிக்காமல் இருந்திருக்கேன்? எக்கணமும் நான் உன்னை தானே கூப்பிட்டுருக்கேன். நீ என்னை பார்த்து அருள் செய்யணும் இல்லையா? உன் குழந்தை நான் கஷ்டப்படலாமா அப்படின்னு நம்ம மனசு உருகி கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம முருகனுக்கு நம்ம மனம் உருகி வேண்டுவோம். ஆனால் மனுஷங்க நல்லா இருக்கியான்னு கேட்கும்போது நம்ம நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் முருகனை பார்த்து சொல்ல மாட்டோம் இல்லையா? முருகர் நம்மளை காப்பாற்றுவார். நம்ம உண்மையான ஒரு அன்பு முருகர் பார்ப்பார். நம்ம கண்ணு கலங்கிறது அந்த வேலவனுக்கு மட்டும்தான் தெரியும். கந்தன் கருணை, கந்தனோட கருணை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே சுபிட்சமாகாது. கந்தன் கருணை நமக்கு இருக்குது. நம்மளும் சுபிட்சமாக வாழ தான் போகிறோம். நல்லா இருக்கியான்னு யார் நம்மளை கேட்டாலும் சரி, நம்ம நல்லா இருக்கோன்னு மனசார சொல்ல வைப்பார் நம்ம முருகர். நம்ம மனசை குளிர வைப்பார், நம்ம வயித்தையும் குளிர வைப்பார். ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சாப்பிடாம இருந்தாலும் முருகர் நம்மளுக்கு உள்ளே இருந்து நம்மளை சாப்பிட வைப்பார். எப்போவுமே அன்பு கடவுள். நம்ம தாயும்மா தந்தையும்மா நம்ம கூடவே இருப்பார். 2 கண்கள் போல் நம்ம கூடவே இருந்து நம்மளை அழகாக முன்னுக்கு கொண்டு வருவார் நம்ம முருகர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம மனசை வலியை போக்கக்கூடியவர் தான் நம்ம முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.